வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்சாட்டில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஸ்னாப்சாட்டில் ஏர்ன் பண்ணுறது, எது வச்சு ஏர்ன் பண்ணுறது, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முடிச்சா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படிங்கிற ஆப்பில் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்னாப்சாட் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க. ஏர்ன் பண்ணுறதுக்கு யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த ஆப்பை. ஸோ இந்த ஆப்பை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுற இந்த ஆப்பில் ஸோ நம்ம எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஸ்னாப்சாட் அப்படிங்கிற ஆப்பில் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம், ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும். அதாவது பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்னாப்சாட்டில் குரோமில் ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணணும். இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்னாப்சாட் அப்படிங்கிற ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் நார்மல் அக்கௌண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த சில லென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். பட் நார்மல் அக்கௌண்ட்டை உங்களால் லென்ஸ் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ண முடியாது. ஈவன் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபாலோவர்ஸ் நிறைய கெயின் பண்ணீங்க, ஆப்வியஸ்லி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரியே தான் இந்த ஆப்பும். நீங்கள் ஃபாலோவர்ஸ் நிறைய கெயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். லென்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப அந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட் மெயினாக யூஸ் ஆகும். அதாவது என்னன்னா இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க யூஸ் பண்ணுவாங்க. மற்ற கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட்டை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஏர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட் அப்படிங்கிற ஆப்புக்கு நிறைய யூசஸ் இருக்காங்க. இன்ஸ்டாகிராமும் அதே மாதிரி தான். எதுக்கு நிறைய யூசஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆப்பில் ஏர்ன் பண்ணுறாங்க நிறைய பேர். அது ஒரே காரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் நிறைய யூசஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்னாப்சாட் அப்படிங்கிற ஆப்பில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இது மற்ற ஆப் மாதிரி பண்ணவே கூடாது. இந்த போஸ்ட் போட்டு பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. இந்த ஆப்பை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கான்டாக்ட்ஸ் இருக்கவங்கள முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். அதாவது என்னன்னா நீங்கள் அவங்கள முதல்ல ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் கான்டாக்ட்ஸ் இருக்கவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண சொல்லணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க. நார்மல் அக்கௌண்ட் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது கெயின் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணிட்டீங்க, குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதே தான். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணி நீங்கள் போஸ்ட் போகிறனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில என்ன எப்படி சொல்லணும்னா மணி கிடைக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் போஸ்ட்ஸ் அப்லோட் பண்ண முடியும். போஸ்ட் அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் தனியாக ஒரு ஃபில்டர் கிரியேட் பண்ணியோ இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு லென்ஸ் கிரியேட் பண்ணியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட் அப்படிங்கிறத மெயினாக பண்ணலாம். ஸ்னாப்சாட்டை நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்னாப்சாட்டில் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னன்னா நீங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லணும். அதாவது ஸ்னாப்சாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அவங்கள்ட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும், உங்களை ஃபாலோ பண்ண சொல்லி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமானதான். நீங்கள் உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நிறையவே கஷ்டப்படணும். ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்னாப்சாட்லேயே இருக்கணும். ஸ்னாப்சாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க. நீங்கள் போகிற போஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் போகிற போஸ்ட்டை விட நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்வைட் பண்ணணும். அதாவது என்னன்னா நீங்கள் ஸ்னாப்சாட் இன்ஸ்டால் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணணும். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நேம் டைப் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ ரிக்வஸ்ட் கொடுத்து உங்களை ஃபாலோ பண்ண சொல்லி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க. நீங்கள் போஸ்ட் போட்டு உங்கள் லென்ஸ் நல்லா இருக்குது அப்படிலாம் கிடைக்காது. ஈவன் நீங்கள் லென்ஸே நீங்கள் சூப்பராக கிரியேட் பண்ணி போட்டாலும் அந்த லென்ஸுக்கு எவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்னு பார்க்கலாம். மேபி ஏன்னா ஒரு லென்ஸுக்கு நீங்கள் ஒரு அப்லோட் பண்ணீங்க, ஒரு ஃபில்டர் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிறையா வியூஸ் போகணும். நீங்கள் போகிற லென்ஸ்லாம் புதுசாக இருக்கணும். ஃபில்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டிசைன் பண்ணி போடணும். நீங்கள் ஸ்னாப்சாட்டில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லென்ஸ் கிரியேட் பண்ணி ஃபில்டர்ஸ் கிரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டை உங்களை ஃபாலோ பண்ண சொல்லி இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட்டை உங்களால் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய வழிகள் இருக்குது ஸ்னாப்சாட்டில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வேணால் போஸ்ட் போட்டு ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நிறைய பேர் நீங்கள் சொன்னால் மட்டுமே தான் உங்களுக்கு ஸ்னாப்சாட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா பண்ண முடியும் அப்படிங்கிறதே நிறைய பேர் தெரியாது. ஸோ ஸ்னாப்சாட்டை பொறுத்தவரை நீங்கள் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் எவ்வளோ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல ஏர்ன் பண்ணுற அளவுக்கு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட்ல ஏர்ன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ரெண்டுலேயும் ஒன்று தான். அதான் ப்ராடக்ட்டை சொல்கிறாங்க. இதில் நீங்கள் அதே மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக ஒரு ஃபில்டர் டிசைன் பண்ணீங்க, ஒரு லென்ஸ் கிரியேட் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட் அவங்களோட ஆட்ஸாக போட நிறைய சான்ஸ் இருக்குது. அவங்களுடைய ஆட்ஸாக யூஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்னாப் ஆட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மணி கிடைக்க சான்ஸ் இருக்குது. உங்களுடைய ஃபில்டர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி கொடுக்க சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட்டை நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ண வைக்கணும். அதே மாதிரி நீங்கள் இன்வைட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கெயின் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஸ்னாப்சாட்டில் புதுசாக ஒரு ஆட்ஸ் கிரியேட் பண்ணணும்.
ஆட் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபில்டர் லென்ஸ் அப்படி தான் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை கிரியேட் பண்ணி ஃபில்டர்ஸையும் லென்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்னாப் ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுலேயும் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப் சாட்டில் நீங்கள் ப்ரொமோஷன் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் உங்களால் பண்ண முடியுமே தவிர இந்த நீங்கள் டிசைன் பண்ணுறது அதுக்கப்புறம் டிசைன் பண்ணாலும் உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். பட் நீங்கள் ப்ரொமோட் நிறையா பண்ணீங்க அப்படின்னா டிசைன் பண்ணுறதை விட நீங்கள் ஒரு ஃபில்டர் டிசைன் பண்ணுறதை விட ஒரு லென்ஸ் டிசைன் பண்ணுறதை விட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுற மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே மணி கிடைக்கும். ஸோ இதில் மட்டும் தான் உங்களால் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு விஷயங்கள் லென்ஸ் கிரியேட் பண்ணுறது மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது என்னன்னா ஸ்னாப்சாட்லேயே உங்களால் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படின்னா ஒரு ஸ்னாப்சாட் யூஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டரையோ இல்லை ஒரு லென்ஸையோ வந்து பார்த்தீங்கன்னா 12 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஆவரேஜே தான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டரும் ஒரு லென்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஸோ அந்த 12 செகண்ட் அப்படிங்கிற விஷயத்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைம் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் ஸ்னாப்சாட்டில் அந்த எமோஜிஸ் இந்த ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சில வந்து மியூசிக்லாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்னாப்சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொமோட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்னாப்சாட்டே உங்களை ப்ரொமோட் பண்ண சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்னாப்சாட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணாத சில 5 ஃபில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கும். என்னன்னா லெஃப்ட் சைடில் நீங்கள் செலக்ட் பண்ணாத ஒரு 5 லென்ஸ் இருக்கும். அது என்ன லென்ஸ் அப்படின்னா அந்த லென்ஸ் எல்லாமே மியூசிக்கோடையும் அதுக்கப்புறம் டிசைனாக வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக வரும். வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் என்ன ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ நல்லா இருக்காது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில சாங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால் வீடியோ கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் தொடர்ந்து ஸ்னாப்சாட்டில் ஃபில்டர்ஸையும் லென்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் போஸ்ட் போடுறீங்க அப்படின்னாலே உங்களை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட்டில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் போட்டு கிளிக் பண்ணிட்டு நான் அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.